ஸ்ட்ரென்த் இருப்பீங்க, எத்தனை கமிட்டி இருக்குங்க இதில்? ஸ்ட்ரென்த்து எடுத்துட்டிங்கன்னா நிறைய இருக்கும். நம்மளாம் அந்த அளவுக்கு நான் போகல. ஒரு எவ்வளோ போகிறதுனாலும் நம்மளுக்கு ஒரு பொருந்தக்கூடிய வேலை செய்யணுன்ட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். சரிங்களா? என் பேர் ரத்தனசாமி. நான் வேட்பாளர் பகுஜன் சமாஜ் கட்சியில் போட்டியோடு இப்போ முதல் தரமாக போட்டிவிட்டுருக்கிறேன். நம்மளோட நோக்கம் அரசியல் அமைப்பில் நம்ம சட்டத்தை மீறிய எது இல்லாமல் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட குழு. நீங்கள் ஜெயிச்சு பல்லடத்து பகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சார்? அந்த கண்டென்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கு சொல்லுங்கள். அவரே சொல்லுங்கள். இல்லை அதுதான் இல்லை, அது எப்படின்னா நம்ம கேண்டிடேட்டில் இருக்கிறாங்க. நாம் ஜெயிச்சா நம்ம பொருளாதாரத்தை சுகாதாரத்தை வென்றெடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கொள்கை. இப்போ நீங்கள் தேர்தலில் போட்டிடுறதுக்கு இது இருக்கு இல்லையா? இதை படி சொல்லுங்கள். இதுலேருந்து இது இருக்குல்ல, இது சொல்லுங்கள். கேளுங்களா? அரசியல் சட்டம் இருக்குது, அந்த பேப்பர் அவங்ககிட்ட கொடுங்க. அது எத்தனை? வணக்கம், என் பேர் மு கண்ணனுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் இருக்கேன். 115 பல்லடம் சட்டமன்ற தொகுதியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளராக கே ரத்னசாமி அவர்கள் போட்டியிடுறாரு. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி என்பது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னாக்கா 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி இந்திய அளவில் பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகளில் 3வது பெரிய கட்சியாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன கோரிக்கையை முன்வைத்து மக்களை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா, மக்களால் நீண்ட நாள் கோரிக்கையாக இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதுங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா 16(4)A அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் பதவிகள், அரசு உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு அமல்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அது நடைமுறையில் இல்லாமல் இருக்குது. அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒன்று. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 2004 துப்புரவு பணியாளர்களில் கையால் துப்புரவு பணி செய்வதற்கு பாராளுமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து எங்களை நிரந்தர பணியாளர்களாக பணியில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் இங்கே ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. மத்திய அரசால் பாராளுமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கும் போது இங்கே உள்ளாட்சி தேர்தல்களில் வரும்போதும் நாடாளுமன்ற தேர்தலில் போதும் அந்த மக்களுக்கு அதை விழிப்புணர்வு பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களை பணியில் நிரந்தரம் பண்ணணும்னு மக்கள் போராடுறாங்க. அப்போ இயந்திரம் கொண்டு தான் அந்த பணியை செய்யணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அரசு இதுவரை எடுக்காமல் ஒப்பந்த பணியாளர்களாக இவங்களை மாற்றிட்டு இவங்க அவுட் சோர்சிங்கிற முறையில் கொண்டு போயிட்டு குறைந்த ஊதியத்துக்கு இந்த மக்களை அதே பணியை தான் செய்ய சொல்கிறாங்க. இவங்களும் இப்போ நேரடியாக இயந்திரம் செய்ய வேண்டிய பணிகளை இப்போ மக்களே நேரடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வகையில் மக்கள் இங்கே ஏமாற்றப்படுறாங்க. இதை வலியுறுத்துகிறோம் ஒரு மக்கள்கிட்ட தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா இல்லை, இன்னொரு கோரிக்கைங்க. அடிப்படை உரிமைகளில் 21(A) இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா 14 வயசு வரை கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா 21(A)ல 14 வயது வரலி மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் அது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் அனைத்து கல்வியுமே அரசாங்கமே இலவசமாக வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த மக்கள் கோரிக்கையாக நாங்கள் முன்னெடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதிமொழி கொடுக்குறோம் மக்களுக்கு. மக்கள் இந்த கோரிக்கைகளை சட்டமன்றத்தை ஒழிக்கிறதுக்காக பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளரான ரத்னசாமி அவர்களுக்கு வாய்ப்பளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அது அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.